வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய நூலில் ஒரு மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு அரசன் இருக்கார். அந்த அரசனுக்கு 3 மகன்கள். அரசன் ஒரு குறிப்பிட்ட பெரிய அளவில் பணத்தை 3 மகன்கள்கிட்டையும் கொடுத்து, இந்த நான் கொடுத்துருக்கிற பணத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்றதை நான் பார்க்கணும். இந்த பணத்தை நான் கொடுத்துருக்க பணத்தை எப்படி செலவழிக்கிறீங்க அப்படின்றத நான் பார்க்கணும். என்ன நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னா, நம்முடைய அரண்மனை இருக்குல்ல, அரண்மனையினுடைய அந்த அரண்மனையை அந்த பெரிய ஹால் ஒரு கூடம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை முழுக்க நான் கொடுத்த பணத்தை வைத்து என்ன வாங்குறீங்களோ அதை வச்சு அதை ஃபுல்லாக நிறைச்சிடணும். யார் அதிகமாக அந்த கூடத்தை அந்த ஹாலை நிறைக்கிறீங்களோ அவன் புத்திசாலி, திறமைசாலி அப்படின்னு சொல்லி நான் பாராட்டுவேன். அப்படிப்பட்ட உன்னதமான காரியத்தை நீங்கள் 3 பேரில் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் என்னுடைய வாரிசு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 3 பேர்கிட்டையும் 3 மகன்கள்கிட்டையும் பணத்தை கொடுக்குறாரு. ஒரு பெரிய தொகையை கொடுக்குறாரு. தொகையை கொடுத்து இந்த பணத்தை வைத்து நீங்கள் எப்படி எப்படி செலவழித்து இந்த ஹாலை முழுக்க நிறைக்கிறீங்களோ அப்படின்றத நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மூத்த மகன் அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அதாவது அந்த கூடத்தை ஃபுல்லாக அந்த ஹாலை ஃபில்லப் பண்ணணும், அவ்வளோதானே. குப்பைகள் இருக்குல்ல, ரபிஷ் குப்பைகளை கொண்டு அந்த ஹாலில் ஃபுல்லாக நிறைச்சி வச்சிட்டான். நிறைச்சி வச்சு ஹால் நிறைஞ்சிடுச்சு ஃபுல்லாகவே. அந்த அரண்மனையினுடைய அந்த கூடம் ஃபுல்லப் ஆகிருச்சு. இடமே கிடையாது, எதையும் வைக்க முடியாத அளவுக்கு ஹவுஸ்ஃபுல் அப்படின்றோம்ல, அந்த அளவுக்கு ஃபுல்லாகிருச்சு அந்த ஹால் முழுவதும். மன்னன் பார்த்தாரு, என்னப்பா நான் கொடுத்த பணத்துக்கு என்ன பண்ண அப்படின்னு. ஃபுல்லாகவே நிறைச்சிட்டேன்ல, அந்த ஹால் ஃபுல்லாகவே அந்த கூடத்தை ஃபுல்லாகவே நிறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து போய் பார்த்தா ஃபுல்லாக பேர்ட் ஸ்மெல். என்னையா இது, குப்பையை கொண்டு ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுப்பாயிட்டார். அந்த முதல் மகன் செய்த காரியத்தை பார்த்து எப்படி பாராட்டுவார்? குப்பைகளை கொண்டு அறை முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்றக்காக சாலையில் கிடக்கக்கூடிய குப்பைகளை கொண்டு நிறைத்து வைத்தால் மன்னன் எப்படி பாராட்டுவான்? பாராட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை. பையனை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுகிறாரு. அப்படி வைங்க. இப்போ 2வது மகன் அந்த பணத்தை கொண்டு போய் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, புல் இருக்குல்ல, மாட்டுக்கு ஆட்டுக்கு இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்காக கொடுக்குறோம்ல, அந்த புற்களை அறுத்து கொண்டு அந்த ஹால் ஃபுல்லாகவே வச்சான். ஆனால் அந்த ஹால் அவன் கொடுத்த பணத்தில் அவனால் பாதி ஹால் நிறையிற அளவுக்கு தான் அவனால் வாங்க முடிஞ்சிச்சு. அந்த பணத்துக்கு அவ்வளோதான் வாங்க முடிஞ்சிச்சு. அந்த புற்களை வாங்கி கொண்டு அதில் நிறைச்சான். அதில் பாதி கூடம் தான் நிறைந்திருந்தது, மீதி 50% வேக்கண்டாக கிடச்சி. அதுக்கு மேலே காசு இனிமேல் மன்னர் 100 அளவு பணத்தை கொடுத்தாதான். அந்த கொடுத்த காசுக்கு அந்த புற்களை அவ்வளவுதான் அவனால் வாங்க முடிந்தது. அது நிறைத்தான். அது ஒன்லி 50% மட்டுமே அவனால் நிறைக்க முடிந்தது. இந்த தகவல் மன்னருக்கு கிடைச்ச உடனே மன்னர் பார்த்தாரு. பார்த்த உடனே, நான் உன்கிட்ட சொன்னது என்ன, முழு கூடத்தையும் முழு ஹாலையும் நான் கொடுத்த பணத்துக்கு பொருட்களை வாங்கி கொண்டு நிறைக்க வேண்டும் அப்படின்றதான் நான் சொன்னதே. நீ என்னடா பண்ணியிருக்க? நீ பாதி ஹாலைத்தானே ஃபில்லப் பண்ணியிருக்க, மீதி ஹால் வேக்கன்சியாக கிடக்குது, எதுவுமே இல்லாமல் காலியாக கிடக்குது. அப்போ கொடுத்த பணத்தை அதை வச்சு முழுமையாக நிறைவு செய்யக்கூடிய அளவிற்கு, முழுமையாக இந்த கூடத்தை நிறைக்கக்கூடிய அளவிற்கு உன்னால் பொருட்களை வாங்க முடியவில்லை. உனக்கு அதற்கான திறமை இல்லை, நீ அந்த அளவுக்கு புத்திசாலி இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவனும் ரிஜெக்டட், சொல்லப்போனால் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டார் மன்னர். இப்போ 3வது மகனை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, நீ என்னடா பண்ணியிருக்க? நான் கூடத்தை ஃபுல்லாக நிறைச்சிட்டேன் அப்படின்னு. அப்படியா, என்ன பொருளை வாங்கி நிறைச்சா அப்படின்னு, நீங்களே பாருங்கள் அப்படின்னு. கதவை திறந்து உள்ளே போனார். உள்ளே ஒரு பொருளுமே இல்லை. ஹால் ஃபுல்லாக வேக்கண்டாக இருந்துச்சு. எந்த பொருளுமே வாங்கலை, எந்த பொருளும் நிறைக்கப்படலை, எல்லாமே காலியாக கிடந்துச்சு. அவன் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா, இப்போ அந்த ஹால் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு 100 மெழுகுவர்த்தி இருக்குதுன்னு வச்சுங்க, 100 மெழுகுவர்த்தி வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்க 100 மெழுகுவர்த்தியை கொண்டு வந்துச்சு. 100 மெழுகுவர்த்தியை ஏற்றி அந்த முழு கூடத்தையும் பிரகாசமயமாக ஆக்கியிருந்தான். The total hall is filled with the lights of candle. மெழுகுவர்த்தியினுடைய விளக்கு வெளிச்சம். அப்படியே அந்த வெளிச்சம் மெழுகுவர்த்தி 100 மெழுகுவர்த்தியை ஒரு ஹாலில் அப்படியே நீங்கள் பற்ற வைத்து வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அப்படியே பிரகாசமாக இருக்கும்ல.
சின்ன இருட்டு கூட எங்கேயுமே இருக்காதுல்ல, அந்த அளவுக்கு இட் இஸ் ஃபில்டு வித் பிரகாசம், டோட்டல் ஹாலே, டோட்டல் அரண்மனையே அப்படின்னு அதை பண்ணிவிட்டு அந்த 100 மெழுகுவர்த்தினா 100 மெழுகுவர்த்திக்கு என்ன காசாகிருக்கும் யோசிச்சு பாருங்கள். மீதி பணம் கையில் வச்சுருக்கான், அந்த பணத்தை வந்து மன்னர்கிட்டே திருப்பி கொடுத்தான். அப்போ மீதி பணம் கையில் இருக்குது, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த 100 மெழுகுவர்த்தி வாங்கினதுக்கு இவ்வளோ தான், இது போக இருக்கக்கூடிய பணம் ஃபுல்லாகவே உங்கள் கையில் கொடுத்துட்டே நீங்கள் வச்சுக்கோங்க, தேவையில்லை, நான் இருந்த காசில் மெழுகுவர்த்தி வாங்கின காசு இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 20-25% தான் அதில் செலவாயிருந்துச்சு. பாக்கி 75% மணியை வந்து ஹி ஹஸ் ரிட்டன் டு த கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மன்னர் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த 3 பேரில் குப்பைகளால் அந்த கூடத்தை நிறைத்த மகன் அவன் நிச்சயமாக வந்து ஒதுக்கப்பட வேண்டியவன் தான். 2வது மகன் செய்த காரியம் என்ன? புற்களை கொண்டு வந்து வைத்து முழு கூடத்தையும் அவனால் நிரப்ப முடியவில்லை. 50% ஆஃப் த ஹால் தான் ஃபில்லப் ஆகிருந்துச்சு, மீதி வந்து வேக்கண்ட்டாக இருந்துச்சு, அதுக்கு மேலே பணம் இல்லை, பற்றாக்குறை. இனிமேல் இன்னொரு தடவை அவன் வந்து மன்னன்ட்ட பணம் கேட்டு மன்னன் கொடுத்தா தான் அதுக்கு வாங்கிட்டு வந்து மீதி 50% அவன் ஃபில்லப் பண்ண முடியும். அவன் வந்து அப்போ வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அவன் செய்யக்கூடிய காரியம் இப்படி தான் இருக்கும், அறகுறையாக தான் இருக்கும், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண மாட்டான். 3வது மகன் அப்படி இல்லை, சிக்கனமாக திட்டமிட்டு எப்படிப்பட்ட ஒரு காரியம், புத்திசாலித்தனமாக பொருட்களை வாங்கி கொண்டு வந்து நிறைக்கவில்லை, மெழுகுவர்த்தியை கொண்டு வந்து பற்ற வைத்து எரிய வைத்து அந்த முழு கூடத்தையும் பிரகாசமாக்கினான். யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த 3வது மகன் எந்த அளவிற்கு புத்திசாலி, எந்த அளவிற்கு திறமைசாலி அப்படின்றத உணர்ந்த மன்னன் சொன்னான், 3 மகன்களையும் நான் சோதனை செய்து பார்த்தேன், சோதனை செய்து பார்த்ததில் தேர்ந்தவன் என்னுடைய 3வது மகன் தான். அதனால் வந்து நீ தான் என்னுடைய வாரிசு, நீ தான் திறமையானவன், நீ தான் புத்திசாலித்தனமானவன், நீ தான் நாட்டை ஆள்வதற்கு தகுதியானவன் அப்படின்றத இந்த செயல் மூலம் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இந்த நான் இப்போ சொன்ன ஓஷோ தன்னுடைய நூலில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த 3வது மகன் எப்படி புத்திசாலித்தனமாக அறிவாளித்தனமாக சிந்திக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டானோ அதே போல்தான் நாம் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும் என்பதை அநேகமாக நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன்.